பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6-7 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பார், அவர் லீலி புஷ்பத்தை போல மலர்வார்கள், லெபனோனில் கேதுருவை போல உயர்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நாம் தண்ணீரை பாய்ச்சி புட்களையும் பூண்டுகளையும் மரங்களையும் செடிகளையும் பசுமையாய் நாம் வளர்க்கிறோமோ, அதே போல ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல இருப்பார். ஆகவே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி அது பின்பதில் சொல்லிக் கொண்டே வருகிறார். அதுல முதலாவது சொல்லும் பொழுது, என் ஜனங்கள் லீலி புஷ்பத்தை போல வளருவார்கள். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, நிறைவான வாழ்வாக, ஏன் உங்கள் வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக இருப்பீர்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையை, அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகாக மாற்றி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை மேன்மை பாராட்டுகள், உரிமை பாராட்டுகள். நிச்சயம் உங்கள் வாழ்வு லீலி புஷ்பத்தை போல மலரும், நீங்கள் செழிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் பனியை போல இருக்கிறீர் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வும் லீலி புஷ்பத்தை போல அழகானதாக செழிப்பான வாழ்வாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.